الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا نفخ في الصور فلا أنساب بينهم يومئذ ولا يتساءلون. فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون. ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم في جهنم خالدون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவன் இல்லத்திலே ஒன்று கொள்வியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நஸீஹத் என்னும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோடு கொண்ட அன்பின் காரணத்தினால் மீண்டும் ஒரு ரமதானுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து, அந்த ரமதானுடைய நடுப்பகுதியை நாம் அடைந்து அதையும் முடித்து அனுப்புகின்ற தருவாயிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானை எங்களுக்கு தந்திருப்பது மிக பிரதானமான, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய 3 அம்சங்களை அடைந்து கொள்வதற்காகத்தான் இந்த ரமதானை தந்திருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானை பற்றி சொல்லுகின்ற பொழுது இதை 3 கட்டமாக பிரித்து, அவ்வலுஹு ரஹ்மா, அதிலே முதல் கட்டம் முதல் 10 ரஹ்மத்திற்குரியது, வ அவ்ஸத்துஹு மக்ஃபிரா, நாம் இருக்கக்கூடிய இந்த நடுப்பகுதி இருக்கிறதே இரண்டாம் 10 இது பாவ மன்னிப்புக்குரியது, வ ஆஹிருஹு இத்குன் மினன் நார், இந்த ரமதானின் இறுதி 10 மிக முக்கியமான 10 அது நரக விடுதலைக்கான 10. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை அடைந்தே அனுபவித்தே தீர வேண்டும் என்ற அந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னஹ் ஃபகத் ஃபாஸ், யாரெல்லாம் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைய வைக்கப்படுகிறார்களோ இவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள், ஜெயசீலர்கள் என்று
குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். உலகத்தில் எங்களுடைய பார்வைக்கு தெரிகின்ற எத்தனையோ பல்லாயிரம் வெற்றிகள் இருக்கலாம். உலகத்தில் சில பட்டங்களை வைத்து, உலகத்தில் சில பண அந்தஸ்துகளை வைத்து, பதவிகளை வைத்து உலகத்திலே கிடைக்கின்ற வெற்றி இருக்கிறதே, இது நிதர்சனமான வெற்றி அல்ல. காரணம் என்னவென்றால், இந்த வெற்றிகள் அது நிரந்தரமானதல்ல. ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கவிருக்கிறார். அவனுடைய மரணத்தோடு அவனுடைய சகல சலுகைகளும் முடிந்துவிடும். உண்மையான வெற்றி மரணமே இல்லாத மறுமையில் யார் அந்த பயங்கரமான நரகத்தை விட்டும் தப்பி பிழைத்து சுவர்க்கத்திலே போய் சேர்ந்து விடுகிறார்களோ அதுதான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றியைத்தான் இசுக்கும் மினன்னார் என்ற அந்த நரக விடுதலைக்காக, அந்த வெற்றியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நரக விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கு முன்னால் 2 அம்சங்களை நாம் கண்டிப்பாக அடைந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த நரக விடுதலையை இறுதி பத்தாக ஆக்கி அதற்கு முந்திய 2 பத்துக்களையும் அந்த 2 அம்சங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதுல முதலாவது ரஹ்மத், இரண்டாவது மக்ஃபிரத். அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் யாராலும் நரகத்தை விட்டு தப்பி சுவர்க்கம் போக முடியாது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரியே. இல்லா ஐயத கம்மதன் யல்லாஹு பிரஹ்மதி. இது நபியுடைய பொன்மொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருளிய வார்த்தை. நானாக இருந்தாலும் என்னையும் அல்லாஹ் தன் அருளோடு அரவணைத்துக் கொள்ளவில்லை என்றால் என்னாலும் சுவர்க்கம் போக முடியாது என்று சொன்னார்கள் என்றால் அந்த ரஹ்மத்து எவ்வளவு முக்கியமானது, அந்த மக்ஃபிரத்து எவ்வளவு முக்கியமானது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்திலே தோன்றிய முதல் மனிதன் மாத்திரமல்ல, முதல் நபி. இவர்கள் சுவர்க்கத்திலே செய்த தவறுக்காக வேண்டி இந்த உலகத்திலே வந்து அவர்களிடத்திலே கேட்ட முதல் துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். யா அல்லாஹ், எங்களுடைய ஆத்மாக்களுக்கு நாம் அநியாயம் இழைத்து விட்டோம். நானும் என்னுடைய மனைவியும் பெரியோர் அநியாயத்தை செய்து கொண்டோம். நீ தடுத்த காரியத்தை நாம் மீறி விட்டோம், செய்து விட்டோம். எனவே உன்னிடத்திலே நாம் 2 விடயங்களை கேட்கிறோம். ஒன்று ரஹ்மத், இரண்டாவது மக்ஃபிரத். ரஹ்மத் என்ற அருளும் மக்ஃபிரத் என்ற பாவ மன்னிப்பும் எங்களுக்கு வேண்டும். அந்த 2ஐயும் நீ எங்களுக்கு தரவில்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம் என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு இறுதியாக நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சுக்களை இந்த உலகத்தை விட்டு விடுகின்ற அந்த நேரத்திலே தன்னுடைய அன்பிற்குரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியிலே சக்கராத்தோடு போராடி கொண்டிருக்கின்ற அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் கேட்ட துஆ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாய் திறந்து பேச முடியாது. மிக சிக்கலான இக்கட்டான கஷ்டமான கட்டத்தில் இருக்கிறார்கள். தன்னுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா எங்களுடைய அறைக்குள்ளே நுழைகின்ற பொழுது அந்த அப்துர் ரஹ்மானை ஏற இறங்க பார்த்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பார்வையில் நான் புரிந்து கொண்டேன், அவர்களுடைய கையில் இருக்கின்ற மிஸ்வாக் நபிகளுக்கு தேவைப்படுகிறது. உடனே நான் அதை வாங்கி அதன் மறுபக்கத்தை நான் தப்பி மென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக்கு செய்து விட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவதாக இருந்தால், ஆயிஷாவே, உன் சகோதரனுடைய மிஸ்வாக்கை எடுத்து எனக்கு கொஞ்சம் மிஸ்வாக் செய்து விடலாமா என்று கூட கேட்க முடியாத அளவுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை மாறிவிட்டது. ஏதோ முணுமுணுக்கிற சப்தம் கேட்கிறது. செவிகளை தாழ்த்தி கேட்டேன் என்ன ஓதுகிறார்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்திலே ஓதின துஆ இதுதான். அல்லாஹும்ம க்ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. இது சக்கராத்தில் ஓத வேண்டிய துஆ. ஒவ்வொரு முஸ்லீமும் இது பாடமாக்க வேண்டிய துஆ. நாம் எந்த நிலையிலே மரணிக்க போகிறோம் தெரியாது. எங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்களா காபிர்களாக இருப்பார்களா தெரியாது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யாரும் இல்லாத நடுராத்திரியிலே மலக்குல் மௌத் எங்களை நெருங்குகின்ற பொழுது இந்த துஆவை நாம் பாடமாக்கி வைத்துக் கொண்டிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்திலே ஓதிய துஆ இது.
2 விடயங்களைத்தான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, மக்ஃபிரத்தை தந்து விடு, என்னோடு நீ இரக்கமாக நடந்து ரஹமத்தை சொரிந்து அருளி விடு. இந்த மக்ஃபிரத்தையும் ரஹமத்தையும் தான் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உறுதியாகவும் கேட்ட துஆ. முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி மன்றாடியது இந்த 2 அம்சங்களுக்காகவும் தான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரஐத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر انه كان توابا. இந்த சூரா ஹஜ்ஜத்துல் விதாவை வைத்து இறங்குகிறது. வெற்றி நிச்சயம். நீங்கள் சாரி சாரியாக மக்கள் தீனுக்குள்ளே வருகின்ற காட்சியை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்ற அந்த ஆயத்து இறக்கப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், என்னுடைய மரண நாள் நெருங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை முன்னறிவிப்பு செய்கின்ற சூறாக்களில் மிக முக்கியமான இடம் வகிக்கக்கூடிய சூறாதான் இந்த சூரா. எனவேதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே நபியுடைய வேலை முடிஞ்சிருச்சு, தீன் சம்பூர்ணமாகிவிட்டது, மக்கள் சாரி சாரியாக தீனுக்குள்ளே வரப்போகிறார்கள், வெற்றி எங்களுடைய காலை முத்தமிட்டு விட்டது. இப்ப அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லிட்டார். மிக முக்கியமான ஒரு அட்வைஸ், ஒரு ஆலோசனை, ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கிறார். அல்லாஹ்வை துதித்து நீங்கள் இஸ்திக்பார் செய்து கொள்ளுங்கள், பாவம் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். பாவமே செய்யாத பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் என்னிடத்திலே என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று துஆ கேட்க வேண்டும். அது ஒரு அலாதியான இபாதத் என்பதை உணர்த்துகிறார். பாவமே செய்யாத பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்றால், சதாவும் பாவக்கடலிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற என்னை உங்களை போன்றவர்கள் இதிலே எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் கண்ணியமானவர்களே. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்துக்கும் மினன்னார் என்ற இறுதி 10க்கு முன்னால் அந்த ரஹ்மத்துடைய 10, அந்த மக்ஃபிரத்துடைய 10, இந்த ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இறுதியாக கேட்டார்கள் என்றால், சூரத்துல் முஃமினூன் இருக்கிறதே, எல்லோரும் வீடுகளுக்கு சென்று அதனுடைய தர்ஜுமாவை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். 95வது 6வது வசனத்திலிருந்து 118 வசனத்தோடு அந்த சூரா முடிகிறது. அதுவரைக்கும் தனியே அமர்ந்து அந்த ஆயத்துகளை வாசித்து பாருங்கள். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, அந்த சூரத்துல் முஃமினூனுடைய இறுதி வசனம் வகுர் ரப்பியஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். நபியே, நீங்கள் இப்படி கேளுங்கள், யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்து என்னோடு நீ ரஹ்மத்தாக இரக்கமாக நடந்து கொள்வாயாக. ஏனென்றால் நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக சிறந்தவனாக இருக்கிறாய் என்ற துஆவை நபியே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அதிகமாக கேட்பார். இந்த வசனம் இறங்கியதிலிருந்து நபியுடைய அதிகமான துஆ இஸ்திக்பாருக்காகவும் ரஹ்மத்துக்காகவும் இருந்திருக்கிறது. அந்த சூரத்துல் முஃமினூனுடைய வசனங்கள் இருக்கிறது, அதை மேலோட்டமாக நான் சொல்லுகிறேன் பாருங்கள். ஏன் அல்லாஹ் இந்த நரக விடுதலையை எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார், கேட்குமாறு எதிர்பார்க்கிறார்? அதற்கு முன்னால் இந்த 2 அம்சங்களையும் ஏன் அல்லாஹ் வைத்திருக்கிறார்? இந்த மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் கேட்பவர்கள் நாளை கியாமத்திலே எவ்வளவு சந்தோஷப்படவிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ فَلَا أَنْسَابَ بَيْنَهُمْ يَوْمَئِذٍ وَلَا يَتَسَاءَلُونَ என்று சூரூதப்படுகிறதோ அந்த நேரத்தில் மனித கோடிகள் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்பட்டதற்கு பின்னால் ஃபலா அன்சாப பைனஹும், உம்மா வாப்பா என்ற உறவு அங்க கிடையாது, நானா தம்பி என்ற உறவு அங்க கிடையாது, தாத்தா தங்கச்சி சாச்சா மாமி பெரியப்பா சாச்சா உம்மம்மா அப்பா எதுவும் அங்கு கிடையாது, எதுவுமே அங்கு கிடையாது. வலா யதஸாஅலூன், என்ற புள்ளைய காணலையே, என்ற வாப்பா எங்க இருக்கிறாரோ, என்ற உம்மா எப்படி இருக்கிறாரோ, இதையெல்லாம் யாரும் விசாரித்துக் கொள்ளவே மாட்டார். உறவு துனியாவோடு முடிந்துவிடும், உறவு துனியாவோடு முடிந்துவிடும். எப்படி உடைமைகள் மரணத்தோடு முடிந்து விடுகிறதோ அது மாதிரி உறவுகளும் அந்த நாளில் இல்லாமல் இருக்கும். அங்கு யாரும் யாரையும் விசாரிக்க மாட்டார். அங்கு யாரு வெற்றியாளர்கள் தெரியுமா? ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன்.
நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படுகின்ற பொழுது யாருடைய நன்மை தட்டு கனத்து விடுகிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். ஒமன் ஹஃபத் மவாசீனோ, யாருடைய நன்மை தட்டு பாரத்தினால் குறைந்து விடுகிறதோ, வலுவிழந்து விடுகிறதோ, فَأُولَئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ فِي جَهَنَّمَ خَالِدُونَ, அவர்கள் நஷ்டவாளிகள். அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக நரகத்திலே தங்க போகக்கூடியவர்கள். அந்த நரகத்திலே தூக்கி எறியப்பட்ட மறுகணமே தல்ஃபஹு வஜூஹஹும் நார், நரகம் அவர்களுடைய முகங்களை கரித்துவிடும். வஹும் ஃபீஹா காலிஹூன், பார்ப்பதற்கு ரொம்ப அகோரமானவர்களாக இருப்பார். நரகத்திலே எரிந்தும் எரியாமலும் முகங்கள் எல்லாம் கருகி போய் அந்த நரகவாதிகளை பார்க்கின்ற பொழுது கன்றாவியாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும், அகோரமாக இருப்பார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, நடக்க போற நிஜம் இது ஒரு இட்டுக்கதையோ கட்டுக்கதையோ அல்ல, சத்தியமாக இந்த நிலைமை வரத்தான் போகிறது. இந்த நேரத்தில் அந்த நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பார், எத்துணை அத்தாட்சிகள், எத்துணை உபதேசங்கள், எத்துணை உங்களுடைய செவிகளை தொட்டும் கூட எல்லாமே நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்களே, பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களே. காலு ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா வகுன்னா, சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய துர்ப்பாக்கியம் எங்களை மிகைத்து விட்டது, எங்களுக்கு நாங்கள் பாக்கியத்தை இழந்து விட்டோம், நாங்கள் வழிகட்டவர்களாக இருந்தோம். அந்த நரகவாசிகளும் அல்லாஹ்வும் பேசுகின்ற உரையாடலில் நரகவாசிகளோடு அல்லாஹ் நாளை நேரடியாக பேசுகின்ற சம்பாஷணையை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் கேட்பார்களாம், ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா ஃபஇன் உதுனா ஃபஇன்னா ஸாலிமூன், யா அல்லாஹ், இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தர மாட்டியா? இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளிப்படுத்தி எங்களை உலகத்துக்கு திரும்ப அனுப்போ, நிச்சயமாக நன்மை செய்வோம். திரும்ப எந்த பாவம் இந்த மோசமான நரகத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்த்ததோ அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். ஒரு தடவை எங்களுக்கு சந்தர்ப்பம் தான், எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளிப்படுத்து என்று கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிற பதில், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல வரக்கூடிய மிக பயங்கரமான ஒரு வாசகம் மாத்திரமல்ல, நரகவாசிகளோடு அல்லாஹ் கடைசியாக பேசுகின்ற வாசகமும் இதுதான். சொல்லுவான, நரகவாதிகளே, நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாக, கேவலப்பட்டவர்களாக என்றென்றும் இந்த நரகத்திலேதான் நீங்கள் இருக்க வேண்டும். என்னோட யாரும் பேசாதே, வலா துகல்லிமூன், என்னோட பேசாது, சுப்ஹானல்லாஹ், உன முகத்திலேயே முழிக்க நான் விரும்பல, என்ன முன்னால நிக்காத சொல்லி துரத்துற மாதிரி. வலா துகல்லிமூன், இந்த ரப்பனா 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 நரகவாசிகள் எத்தனையோ துஆக்களை கேட்பார். கடைசியில ஏலாம எங்களை மௌத்தாக்கி விடு என்று கேட்பார். இதெல்லா துஆவையும் கேட்டு அவர்கள் இறுதியாக கேட்பது என்ன தெரியுமா? எங்களை அல்லாஹ்விடத்திலே இருந்து நரகத்தை விட்டு வெளிப்படுத்துமாறு கேட்கின்ற அந்த துஆவுக்கு, இந்த எல்லா துஆவுக்கும் பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்ற பதில், இதுக்கு பின்னால் நீங்கள் யாரும் என்னை ரப்பனா என்றோ யா அல்லாஹ் என்றோ நீங்கள் அழைக்கவும் கூடாது. உங்களுடைய வாயிலிருந்து அப்படி வருகின்ற வார்த்தையை நான் இப்பொழுது கேட்க விரும்பவே இல்லை. உலகத்தில் ஒரு வாட்டி கேட்டிருந்தால் இன்று உன் நிலைமை இப்படி இருந்திருக்காதே. எவ்வளவு சொன்னேன், எவ்வளவு உபதேசம், எவ்வளவு சந்தர்ப்பம் எல்லாம் வீணாக்கிவிட்டு நரகத்துக்குள்ள வந்து நீங்கள் எது நடக்காது என்று பொய்ப்பித்தீர்களோ அதை கண்டு என்ன ரப்பனா, எத்துணை கோடி ரப்பனா சொன்னாலும் இதுக்கு பின்னால நீங்கள் என்னை ரப்பனா என்று அழைக்க கூடாது. ரொம்ப பயங்கரமான நிலைமை, கண்ணியமானவர், ரொம்ப பயங்கரமான நிலைமை. சவாஉன் அலைனா அஜஸனா அம் ஸபர்னா மாலனா மின் மஹீஸ். இறுதியாக நரகவாசிகள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்வார்களா? அல்லாஹ் தான் பேச வானம் என்று சொல்லிவிட்டானே, நாங்கள் இதுக்கு பின்னால் பொறுமையோடு இருந்தாலும் சரி, அந்த பொறுமையை இழந்தாலும் சரி, எங்களுக்கு இதற்கு பின்னால் விடுமுறையோ விமோச்சனமோ கிடையாது. பொறுமை இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, மரணமே அங்கு கிடையாது. கண்ணியமான கனவான்களே, இப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகவாசிகளுக்கு சொல்லுவான், இன்னஹு கான ஃபரீகும் மின் இபாதி. நல்லா கேட்டுக்கோங்க, உலகத்துல வாழ்கிற நேரம் எனக்கு நெருக்கமான சில அடியார்கள் இருந்தார், எனக்கு நெருக்கமான சில அடியார்கள் இருந்தார். யகூலூன, அவர்கள் அதிகமான அவர்களுடைய துஆ எப்படி இருந்தது தெரியுமா? ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். யா அல்லாஹ்,
எங்களோட பாவங்களை மன்னிச்சு எங்களோடு இரக்கமாக நடந்து. நீ இரக்கம் காட்டுபவர்கள் எல்லாம் மிகப்பெரிய இரக்கமுள்ள தயாளனாக இருக்கிறாய். இப்படி துவா கேட்டு கொஞ்ச நேரத்தை காலத்தை மஸ்ஜிதுல பள்ளிவாசல்ல அடக்கமாக ஒழுக்கமாக ஒதுக்குகிற பொழுது அவர்களை பார்த்து நீங்கள் என்ன சொன்னீர்கள், என்ன செய்தீர்கள்? அவர்களை கேவலமா பார்த்தீர்கள், அவர்களை கேவலமா பார்த்தீர்கள். எதையே பள்ளி பள்ளி திக்ரு திக்ரு தொழுக தொழுக மனிதன் உலகத்துல முன்னேறது கிடையாதா? சுபஹானல்லாஹ். எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கேவலமாக பார்த்தீர்கள், ஏளனமாக பார்த்தீர்கள். அவங்களை ஏசி ஏசியே நீங்கள் என்னை மறந்து விட்டீர்கள். அவர்கள் என்னை மறக்கடிக்க வைத்து விட்டார். அவங்களை முன்னால் விட்டு பின்னால சிரிச்சீர்கள். அப்படியாக என்ற இரக்கமுள்ள அடியார்களை பார்த்து ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் எங்களுக்கு தந்திடு ரஹ்மானே என்று கெஞ்சி கெஞ்சி மன்றாடுபவர்களை பார்த்து சிரித்தீர்கள். சொல்லிவிட்டு சொல்வானா, இன்னி ஜஸைதுஹுமுல் யௌம பிமா ஸபரு அன்னஹும் ஹுமுல் ஃபாயிதூன். அந்த பொறுமையாளிகளுக்கு, அந்த சீதோவிகளுக்கு நான் கொடுத்திருக்கிற கூலியை பார்க்கணுமா? அவர்கள்தான் வெற்றியாளர்கள், இதோ பாருங்கள் என்று அந்த சுவர்க்கவாதிகளுடைய சுவர்க்கத்து காட்சிகளை அந்த நரகவாசிகளுக்கு காண்பித்து அல்லாஹ் இன்னும் வேதனைப்படுத்துவார். பொறுமை இருக்கிறதே கண்ணியமானவர்களே, ஒரு நன்மை செய்வதாக இருந்தாலும் பொறுமை தேவை, ஒரு பாவத்தை விடுவதாக இருந்தாலும் பொறுமை தேவை. இந்த ரமலானிலே பகல் நோன்பு பிடிக்க பொறுமை தேவை, இரவிலே நின்று வணங்க பொறுமை தேவை. ஆனா நின்று வணங்க சைத்தான் விட மாட்டார், நின்று வணங்க நஃப்ஸ் விட மாட்டாது. இங்கு தராவீகளே நின்று தொழுது கொண்டிருப்பார்கள், இங்கிருந்து வெளியே போய் அங்கே நின்று கொண்டிருப்பார். அது அங்க நின்று கொண்டிருப்பதை இங்கே நின்றிருந்தால் அந்த இரவை ஹயாத்தாக்கிய நன்மை கிடைக்கும். அப்படி சில கட்டங்களில் நான் இந்த இடத்தில் இருந்து நாங்கள் அவசரமாக முக்கியமான வெளி வேலைகளுக்கு உபதேசங்களுக்கு போகும் பொழுது வெளியே நின்று கொண்டிருப்பவர்களை பார்த்து சலாம் சொல்லவும் மனசு வராது. அவ்வளவு திடகாத்திரமான உடம்புகளை வைத்துக் கொண்டு நல்ல புத்தி யோசனை உள்ளவர்கள் எல்லாம் வீணாக விளையாட்டாக நேரத்தை காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். பொறுமையாளிகளுக்கு நாம் அந்த சுவர்க்கத்தை வைத்திருக்கிறோம் என்றால் பகலிலே நோன்பு பிடிக்க பொறுமை தேவை, இரவிலே நின்று வணங்க பொறுமை தேவை. கண்ணியமான கனவான்களே, இந்த விடயம் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடையில சொல்லுகிறார், அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم அபஸா வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் என்னப்பா நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னமோ எனக்கு வேலை வெட்டி இல்லாம உங்களை வீணாக படைத்து அழகு பார்க்கிறேன் என்று நினைத்திருக்கிறீர்களா? உங்களை வீணுக்காக விளையாட்டுக்காக படைத்திருக்கிறோம், திரும்ப ஒரு வாட்டி என்னிடத்திலே எழுப்பப்பட்டு வரமாட்டீர்கள் என்று நீங்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறீர்களா? நீங்க முகம் கொடுக்க போற பிரச்சனைகள் எவ்வளவு பாரதூரமானது புரியவில்லையா? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து இறுதி மனிதன் வரும் வரைக்கும் சுமாராக இந்த உலகத்துடைய ஆயுள் 10,000 வருஷம் தான். அதுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் உலகம் படைக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணுக்கு மேல் இறங்கியதிலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் வருகின்ற இறுதி மனிதன் தோன்றுகின்ற வரைக்கும் சுமார் 10,000 வருஷம் என்று வைத்துக் கொண்டாலும் யாருக்கும் அல்லாஹ் அந்த 10,000 வருஷ ஆயுளை கொடுப்பது கிடையாது. அப்படியே கொடுத்து கிடைத்திருந்தாலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த 10,000 வருஷத்தை ஒரு ரமலானுக்கல்ல, ஒரு ஈத்திக்கும் மினன்னார் அல்ல, ஒரு 10 நாள் ஈத்திகாஃப் அல்ல, 10,000 வருஷத்தை நீங்கள் சுஜூது செய்தாலும் அந்த 50,000 வருடத்தை விட்டு தப்பிக்கொள்வதற்கு அது போதாது. கியாமத்தில் ஒரு நாள் 50,000 வருடம் அந்த அமளி துமலிகளிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டுமாக இருந்தாலும் 10,000 வருடம் சுஜூதில இரு என்றாலும் அது ஒரு பாரமான தூரமான கஷ்டமான சமாச்சாரம் அல்ல. ரொம்ப பயங்கரமான ஒரு நாளைக்கு நாம் முகம் கொடுக்க போகிறோம். எனவே நான் கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நரக விடுதலைக்காகத்தான் அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை அந்த இறுதி 10 நாம் காலெடுத்து வைத்திருப்போம். அந்த இறுதி 10 வருவதற்கு முன்னால் நாங்கள் எங்களை சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். முந்திய 2 10களை விட நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். எங்கள் எல்லோருக்கும் எல்லாமே தெரியும். ஷத்த மிக்ஸரா,
தன்னுடைய வேஷ்டியை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். தன்னுடைய முழு குடும்பத்தையும் எழுப்பி விடுவார்கள். அதிகமான வணக்க வழிபாடுகள். நாம் இன்னும் அதிகமாக 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வருகிறோமா? பாங்கு சத்தம் கேட்ட பிறகுதான் வருகின்ற பழக்கம் இருந்தால் அந்த கடைசி 10 ஒரு அரை மணி தியாலத்திற்கு முன்னுக்காவது நாங்கள் வர வேண்டும். வந்து திக்ர்ல இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். இந்த 4 துஆவும் ரமலான்ல அதிகம் ஓதுவதை அல்லாஹ் விரும்புகிறார். அதிகமான திக்ர்களில் ஈடுபட வேண்டும். கியாமுல் லைல்கள், இரவு தொழுகைகள், அதிகமான தொழுகைகள் ஈடுபட வேண்டும். சலாம் கொடுத்தோன்னே எழும்பி ஓடுறதல்ல, இடையில எழும்பி சபைகளை தப்புகளை குழப்பிக் கொண்டு போறதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப குத்திப லஹு கியாமுல் லைலா. ஒரு இடத்துல தராவீஹ் நடக்குதா, தொழுவித்த இடத்திலிருந்து இமாம் நகரும் வரைக்கும் நகராமல், இது நிபந்தனை. அவர் எத்தனை ரக்கா தொழுகிறாருன்றது பிரச்சனை அல்ல. தராவீஹ் சுன்னத்து, அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எத்தனை ரக்காத்துன்றதல்ல, தொழுவித்த இமாம் அந்த தொழுவித்த முஸல்லாவில் இருந்து நகரும் வரைக்கும் நகராமல் யார் அந்த இரவு தொழுகைகளை தொழுகிறார்களோ அந்த இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை. அது இறுதி 10 மிக கவனமாக நாம் அதிலே இருக்க வேண்டும். மாஷாஅல்லாஹ், எங்களுடைய மஹல்லாவை பொறுத்த வரைக்கும் பல வருடமாக பக்கத்தில் இருக்கின்ற மதரசா மாணவர்களால், தாருல் உலூம் குர்ஆனியா மாணவர்களால் அந்த இறுதி 10 3 இரவுகள் ஹயாத்தாக்கப்படுகின்றன. 10 ஜுஸு என்று 3 இரவுகள் கால்களுக்கு நின்று அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கக்கூடிய 2 சந்தர்ப்பமே. ஒன்று ஃபி ஸலாத்தி ஃபித் துன்யா, உலகத்துல தொழுகையில நிற்கிறது. அடுத்தது நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நின்றே ஆக வேண்டிய நிர்பந்தம் கியாமத்திலே மீதானுக்கு முன்னால் நிற்பது. இந்த உலகத்திலே தன்னுடைய அந்த நிலையை தொழுகையில் இருந்து யார் அழகுபடுத்துகிறார்களோ கியாமத்திலே மீதானுக்கு முன்னால் நிற்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலையை அழகுபடுத்துவார். அதிகமாக தொழுகையில நாம் நின்று தொழக்கூடிய பழக்கம் இருக்கின்ற கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அந்த ரஹமத்தை எப்படி அடைகிறது, அந்த மக்ஃபிரத்தை எப்படி அடைகிறது? யார் ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கிறார்களோ அவர்களின் முன் சென்ற சகல பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். வமன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. லைலத்துல் கத்ரை தேடி அந்த இரவு முழுக்க நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற சகல பாவங்களும் மன்னிக்கப்படும். இறுதி 10 லைலத்துல் கத்ரை சுமந்து வரக்கூடிய 10, அல் குர்ஆன் மொத்தமாக இறக்கி அருளப்பட்ட 10, 1000 மாதங்களை விட அந்த இரவிலே அமல் செய்தால் கிட்டத்தட்ட 83 வருடங்களும் 4 மாதங்களையும் விட தொடர்ந்து ஒரு நாள் ஓய்வெடுக்காமல் நின்று வணங்கிய நன்மையை விட அதிகமான நன்மை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். இறுதி 10 ஹயாத்தாக்கினால் கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, அது ஒற்றைப்படை இரவுகளில் ஏதோ ஒன்றிலே இருக்கிறது. மொத்தமான அந்த இரவுகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் என்னவென்றால், இறுதி 10 வந்தால் தங்களை மஸ்ஜிதுக்கு ஒதுக்கி விடுவார்கள், இழ்திகாஃப் இருந்து விடுவார்கள். துனியாவுடைய பேச்சுகளை அங்கு பேச மாட்டார்கள். சஹாபாக்கள் சொல்லுவார்களா, இழ்திகாஃபுக்கு நாம் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்தால் எங்கள் ஸ்லீப்பரை கலத்துவதோடு துனியாவுடைய எல்லாவற்றையும் கலக்கி விடுவோம். அல்லாஹுக்கென்று ஒதுக்கிய அந்த நாட்களில் அல்லாஹுவை பற்றி மட்டுமே பேசுவோம், மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையை பற்றி மட்டுமே பேசுவோம். கண்ணியமான கர்வான்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானும் குர்ஆனும் கியாமத் நாளிலே சிபாரிசு செய்யும். அந்த ரமலான் சொல்லும், யா அல்லாஹ் மனத்துஹு தஆம வஷ்ஷஹ்வா, ஆசைகளை விட்டும் சாப்பாட்டை விட்டும் அவனை நான் தடுத்திருந்தேன், பொறுமையோடு நோன்பு பிடித்தான், எனவே நீ அவனை சொர்க்கத்திலே சேர்க்க வேண்டும். குர்ஆன் சொல்லுமாம், இரவிலே தூக்கத்தை நான் தொலைத்தேன். அப்படி என்றால் குர்ஆன் இரவுல தொழுகையில ஓதுறதை கேட்கிறதே, இரவுல ஓதுறதே, இந்த குர்ஆன் சொல்லுகின்ற காரணத்தை பாரு. தூக்கத்தை நான் தொலைத்தேன், எனக்காக தூக்கத்தை துயர்ந்தான், எனவே நீ அவனை சொர்க்கத்திலே சேர்த்து விட வேண்டும் என்று இந்த 2 அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 2 சிபாரிசையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். பகலிலே நோன்பு பிடிக்கிறது மாத்திரமல்ல, இரவிலே நின்று வணங்க வேண்டும். கடைசி 10 இருக்கிறதே, திருநாளுடைய சோழிகளோடு, உடுப்பு வாங்குற வேலைகளோடு, பதார்த்தங்கள் உணவுகள் செய்கின்ற அந்த நேரங்களிலே, வீணான விளையாட்டுகளிலே விசேஷமாக வாலிபர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிகமான இரவுகள் கியாமுல் லைல் போன்ற தொழுகைகள் தொழும் பொழுது விடிய 21, 23, 25 இந்த இரவுகளில் மദ്രസ மாணவர்களால் கியாமுல் லைல் நடாத்தப்படும். 10ஆம் திகதி, 12ஆம் திகதி, 14ஆம் திகதி நடக்கிற நேரம்
வீணாக ஆங்கும் இங்கும் சொல்பவர்களுக்கும் இடைஞ்சலோடு சத்தங்களை போட்டுக்கொண்டு அந்நியர்கள் வாழுகின்ற பிரதேசம் அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துக் கொண்டு இல்லாமல் அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்ட கூட்டத்திலே சேர்ந்து விடாமல் அல்லாஹுடைய அருளை அடைந்து கொள்ள நாங்கள் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். அந்த இறுதி பக்தி எங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்காக நாம் இப்பொழுதே தயாராகி அந்த நரக விடுதலைக்குரிய பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் நரக விடுதலை பெற்ற நல்ல கூட்டத்திலே சேருவதற்கு நாம் எல்லோரும் உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கி உயர்த்திய உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டும் ரஹ்மானே எங்களை பாதுகாத்தருள்வாயா. எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக விட்டார்களோ அத்தனை பேருடைய கபர்களையும் சுவர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. எங்களுடைய பிள்ளை செல்வங்களின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. அவர்களுடைய கல்வி ஞானத்தில் நீ பரக்கத் செய்வாயா. இந்த சங்கையான முபாரக்கான ரமதானிலே நாம் பிடித்த நோன்புகள், தொழுத தொழுகைகள், கொடுத்த தர்மங்கள், ஜகாத்துகள், சதகாக்கள், ஓதிய குர்ஆன் திலாவத்துகள், இஸ்திக்ஃபார்கள், தௌபாக்கள் எல்லாவற்றையும் ஏற்று அங்கீகரித்து அதற்குரிய நிரப்பமான கூலிகளை எங்களுக்கு நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்து அருள்வாயா. யஹூதி நஸரானிகளுடைய சதித்திட்டங்களை தவிடுபடியாக்கி விடுவாயா. எங்களுடைய நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயா. யா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்திலே எத்தனையோ நாடுகளிலிருந்து முஸ்லிம்கள் உன்னுடைய புனிதமான கஅபத்துல்லாஹ்வை வலம் வருவதற்காக வேண்டி உம்ரா செய்வதற்காக வேண்டி போனவர்கள் நாட்டிலே உலகத்திலே ஏற்படுகின்ற இந்த யுத்த சூழ்நிலையின் காரணத்தினால் அங்கங்கே அகப்பட்டுக் கொண்டு வந்து கொள்ள முடியாமலும் போய்கொள்ள முடியாமலும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக உனக்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து போனார்களோ அதே சந்தோஷத்தோடு எந்த பிரச்சனையும் ஆபத்தும் இல்லாமல் அவர்களை திரும்ப நாடு கொண்டு வந்து சேர்த்தருள்வாயாக. வரக்கூடிய புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்ற முழு உலகமும் காத்துக் கொண்டிருக்கிறது நாயனே. லட்சக்கணக்கான மக்கள் நியத்து வைத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுக்கு எந்த பாதகமும் வந்து விடாமல் நீ பாதுகாத்து அருள்வாயா. எங்கள் எல்லோருடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயா. ஈமானோடு வாழ்ந்து கலிமாவை முடிந்த நாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தையும் நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயா.